இந்த பிக்சரில் உள்ள டிராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் வேணும்னா அதில் உள்ள வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். காலேஜ் ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் ஆன்லைனில் கோச்சிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்குண்டான லிங்க் அண்டு டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பேன். அதில் வந்துட்டு உங்களோட இமெயிலில் சென்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாக்கி சானோட மவுத்தை வந்து நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் நான் காலேஜ் ரிலேட்டடாக சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி கண்ணு மூக்கு வந்து ஜாக்கி சானோடது எப்படி ட்ராயிங் அண்ட் ஷேடிங் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ மேலே ஐ ஆப்ஷன்லேயும் நான் வந்துட்டு அந்த லிங்க்ஸ் கொடுக்குறேன், கண்ணு வரைஞ்சதையும் மூக்கு வரைஞ்சதையும். இப்போ இந்த வீடியோவில் வாய் தான் நம்ம வரைய போகிறோம். இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நார்மலாக A4 ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் உட்லெஸ் பென்சில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக எப்பயும் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து உட்லெஸ் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பிளெண்டிங் டூலும் அப்புறம் எரேசர்ஸ் இது எல்லாம் தான் மெயினாக யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ அப்படியே கண்டினியூஷனாக நம்ம பார்ப்போம். இப்போ வந்துட்டு நான் அப்படியே கண்ணோடைய சேர்த்து வந்து ட்ராயிங் பண்ணுறேன். அதாவது இப்போ மவுத்துக்கிட்ட நான் வந்துட்டு ட்ராயிங் அண்ட் ஷேடிங் பண்ண போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே போல் வந்துட்டு அவுட்லைன்ஸ் நம்ம போட்டுப்போம். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் முக்கியமாக வந்துட்டு அதிகபட்சம் யாரும் இதை ஃபஸ்ட் டைமாக இல்லைனா இப்போ தான் நீங்கள் ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சிரிக்கிற போஸோ இல்லைனா வந்துட்டு பல்லு தெரிகிற மாதிரி போஸோ வந்து ட்ரை பண்ண வேணாம். பிகாஸ் வந்துட்டு கொஞ்சம் பேய் மாதிரி போயிடும் நம்ம பண்ணுறது. அண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நார்மலான மவுத்தை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பல்லில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குறதா வரைகிற மாதிரியான பிக்சர்ஸ் எடுங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பல்லு வந்துட்டு இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் எடுக்க வேணாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் உடனே வராது. நானே ரொம்ப வருஷம், அதாவது ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறம் வந்து தான் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் பல்லு இருக்கிறது. அண்ட் முக்கியமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வந்து மவுத்து நம்ம ட்ராயிங் அண்ட் ஷேடிங் பண்ண போகிறோம். அண்ட் மேலே கண்ணு மூக்கு நம்ம வந்து ட்ராயிங் அண்ட் ஷேடிங் பண்ணியாச்சு. அந்த லிங்க் வேணாலும் மேலே நான் மேலே ஐ ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு நான் எப்படி மவுத்தை வந்துட்டு ஷேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன்ஸ் போட்டாச்சு. நம்ம எப்போவுமே அவுட்லைன்ஸை கிளியராக போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஷேடிங்கை ஸ்டார்ட் பண்ணால் எப்போயும் பெட்டராக இருக்கும். பிகாஸ் அவுட்லைனே நம்ம தப்பாக பண்ணிட்டோம்னா நமக்கு ஷேடிங் வந்துட்டு பண்ணாலுமே நல்லா பண்ணாலுமே நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கெட்சிங்கை ஒழுங்காக நீங்கள் பண்ணிட்டு அப்புறம் ஷேடிங்கை நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் மவுத்துக்கிட்ட ஷேடிங் கொடுத்துட்ருக்கேன். அதாவது மேலே மவுத் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்துட்டு லைட்டிங் அதிகமாக இருக்காது, கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். கீழே உள்ள மவுத்துக்கு தான் நம்ம வந்துட்டு ஃபுல் ஷேடிங் வந்துட்டு லைட்டெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து டீட்டெயில்ஸ் அதிகமாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம். இப்போ நான் மவுத்தை வந்துட்டு ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். மேலே உள்ள மவுத்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் ஷேட் பண்ணிவிட்டு அண்ட் பல்லை பொறுத்த வரையும் நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டாலுமே அந்த பல்லுலேயும் நம்ம வந்துட்டு டீத்லேயும் ஷேட்ஸ் இருக்கும், ஷேடிங் அதுலேயும் நமக்கு காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளைனாக எங்கெங்கெல்லாம் எப்படி லைட்டிங் வரும் டார்க் வரும்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பிரிச்சிட்டோன்னா, அதாவது ஸ்கெட்ச் பண்ணும்போதே பிரிச்சிட்டோன்னா நம்ம ஷேட் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு ஷேடிங் அதிலே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெட்சிங் எப்போவுமே கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ அந்த பென்சில் நான் உட்லெஸ் பென்சில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் சார்கோல் பென்சில் மாதிரி தான் நல்லா டார்க்காக இருக்கும். நம்ம அதை ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியதான், எப்படி லைட் எங்கே கொடுக்கணும் டார்க் எங்கே கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் மவுத்துக்கிட்ட வந்து ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு கீழே வந்துட்டு ஃபுல்லுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எரேசர்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு லைட்டிங் வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெட்சிங் கரெக்டாக பண்ணிட்டாலே பேலன்ஸ் வந்து மேலே ஷேடிங் கொடுக்கும்போது பிரச்சனை இருக்காது. அண்ட் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா ஃபுல்லும் ப்ளெயினாகவே ஷேட் பண்ணிடுவோம் அண்ட் லைட் அண்ட் ஷேட் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டோம். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ வந்து மவுத்துக்கு லைட்டாக உள்ளுக்குள்ளே வந்து நான் ஷேட்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பல்லுக்குண்டான அந்த அவுட்லைன்ஸ் நான் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு மவுத்துக்கு உண்டான பேஸான ஃபார்மில் உள்ள லைட் அண்ட் ஷேடை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கொடுத்துறேன். பிகாஸ் இதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்டு வந்து லைட் அண்ட் ஷேடை வந்துட்டு கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் முக்கியமாக நான் வந்துட்டு சொல்ல நீங்கள் வந்துட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சு வரைஞ்சி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் வந்துட்டு இது அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியும். நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்காது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டும் ஆகாது. இப்போ வந்து மவுத்து வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மேலே நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்காக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம பார்க்குறோம். அண்ட் ஜாக்கி சான் பொறுத்தவரையும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி மீசை இருக்காது. அதிகபட்சம் நம்ம எடுத்துகிற பிக்சரில் இல்லை, அதாவது நான் சொல்ல முடியும். மேக்ஸிமம் வந்துட்டு ஜாக்கி சானுக்கு மீசை இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் நான் பார்த்ததில்ல. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஷேடிங் கொடுத்துட்ருக்கோம். அதான் நான் எடுத்துருக்க பிக்சரில் முக்கியமாக வந்துட்டு மீசை தாடி இதெல்லாம் எடுக்கல. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பிக்சர் தான் எடுத்துருக்கேன்னா, ஏன்னா ஃபுல் ஹெச்டியில் நம்ம வந்துட்டு காட்டணும் அப்படின்றனால. அண்ட் முக்கியமாக ஜாக்கி சானோட பிக்சர்ஸ் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பிளாக் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா அந்த பிக்சர் இருக்கும். நீங்களும் அதை எடுத்து அதை ரெஃபரன்ஸாக வச்சு கூட நீங்கள் வரையலாம். அண்ட் நான் போடுற டுட்டோரியல்ஸ் வரிசையாக பார்த்துட்டு நீங்களும் வரிசையாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லா ஷேடிங் அண்ட் ட்ராயிங் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்துட்டு
ஃபுல்லும் வந்துட்டு மவுத்து ஓரளவுக்கு ஒன்று வந்து ஷேட் பண்ணிட்டேன். அண்ட் மவுத்தை சுற்றி இருக்கிற அந்த ஸ்கின் டோனை லைட்டாக நம்ம காமிச்சாதான் அதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஒரு ஸ்மைலிங் அந்த ஒரு லுக்கு கொடுக்கும். அப்படின்றனால நான் கீழே ஃபுல்லும் ஷேட் பண்ணிடுறேன். அதையும் இந்த வீடியோவில் சேர்த்து போட்டுறேன். அண்ட் தனியாகவும் நம்ம ஸ்கின் டோனுக்குள்ள ஷேடிங் வீடியோ நம்ம தனியாக பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து மவுத்துக்கு வந்துட்டு நம்ம ஃபுல்லுமே வந்துட்டு ஓரளவுக்கு ஷேட் கொடுத்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நான் ஷேட் கொடுத்ததுக்கப்புறம் எரேசர்ஸ் யூஸ் பண்ணி டீட்டெயில் கொடுப்பேன். அதாவது எங்கெங்கே லைட்டிங் வேணுமோ அப்படின்னு. சில பேர் ஒயிட் ஜெல்லெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் என்கிட்ட ஒயிட் ஜெல் இல்லை. ஸோ நான் வந்துட்டு எரேசர் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் எரேசர் யூஸ் பண்ணி எங்கெங்கே லைட்டிங் வருது கீழ் இருக்கிற மவுத்துக்கு அப்படின்றத நான் வந்து எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. எங்கெங்கே லைட்டிங் வரும் அப்படின்றத நான் ஓரளவுக்கு கொடுக்குறேன். அண்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு நான் ஸ்கின்னுக்கு அந்த சுற்றி இருக்கிற ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நான் ஷேடிங் அதோடய சேர்த்து நான் கொடுத்துட்றேன். நான் ஃபஸ்ட்டு வரைஞ்ச அந்த நோஸ் கிட்ட பார்த்தீங்கனாலே அந்த ஷேடு எப்படி நான் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப டார்க்காக கொடுத்துருக்கனால அந்த ஷேடோ அழகாக தெரியுது. ஸோ நீங்களும் ஃபுல் டார்க்காக வந்துட்டு ஷேடோ இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அந்த இது 3 டைமென்ஷனில் நம்ம வந்துட்டு நோஸ் வந்து 3 டைமென்ஷன் லுக்கு ஓரளவுக்கு கொடுக்கும். இப்போ வந்து நான் வந்து கீழே மவுத்துக்கிட்ட வர ஸ்கின் டோன் மட்டும் நான் வந்துட்டு இப்போ அதே கையோடையே ஷேட் பண்ணுறேன். அண்ட் ஷேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு 6B 8B அந்த மாதிரி வேறு டிஃப்ரென்ஸ் பென்சில் யூஸ் பண்ணுவாங்க. நான் நிறைய பென்சில் யூஸ் பண்ணல. என்கிட்ட நிறைய பென்சில் இல்லாதனால நான் வந்து சார்கோல் பென்சிலில் வர ஒரு பிராண்டாக வுட்லெஸ் பென்சில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்துட்டு நார்மல் கடையில் கிடைக்காது. நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸில் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் பேப்பர் நார்மல் கடையில் வாங்கிக்கலாம், எரேசர் கூட வாங்கிக்கலாம். அண்ட் முக்கியமாக அந்த பென்சில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு இதுக்குன்னு ஆன்லைனில் பென்சில் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. HP பென்சிலில் இதோட கூட நைஸாக நம்மளால் ஷேடிங் கொடுக்க முடியும். ஆனால் அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அந்தளவுக்கு லைட் அண்ட் ஷேட் எப்படி பிரித்து போடுறதுன்னு நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே நல்லா வந்துடாது. நம்ம டிஃப்ரென்ஸ் பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு தெளிவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நோஸ் கிட்ட மேலே இருக்கிற இடத்துலலாம் நான் வந்து ஷேட்ஸ் கொடுக்குறேன். அந்த ஷேட்ஸ்லாம் நான் எது கொடுக்குறேன்னா இது ஒரு பேஸ் ஷேடிங் தான். இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு இன்னும் டார்க் ஏற்றுறதுனா ஏற்றிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டிங் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எரேசர்ஸ் யூஸ் பண்ணி கூட எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கிற ஷேடிங்னா நான் வந்து பிரிச்சுக்கிறேன். அண்டு அவர் சிரிக்கும் போது நிறைய இடத்துல சுருக்கம் விடுறதுனால அந்தந்த ஷேப்ஸையும் நான் அதுக்கேற்ற மாதிரி ஷேட் கொடுத்துருக்கேன். அண்ட் எப்படி வருதுன்றதை அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் ஷேடிங் கொடுக்குறேன். அண்ட் அது ரிலேட்டடாகவே நம்ம கையை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த ஷேப்பில் நம்ம வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நார்மலாக நம்ம வந்துட்டு கிராஸாக வந்து ஷேட் பண்ணாலும் அந்த வளையிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைச்சி தான் நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம ஷேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளெண்டிங் யூஸ் பண்ணுறதுல அதுக்கு கரெக்டாக நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அது ரிலேட்டடாக யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எந்தெந்த சைடில் போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் மவுத்துக்கிட்ட வந்து ஷேடிங் கொடுத்துட்ருக்கேன். அண்டு கீழே வந்துட்டு கர்வ்ஸ் வருதுல அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஷேடிங் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் கீழே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஃபுல்லும் வந்துட்டு நான் ஷேட் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு லைட்டாக தான் ஷேட் கொடுக்குறேன். அண்ட் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டோன் ஏற்றுவேன். பிகாஸ் இது வந்துட்டு ரொம்ப டார்க் கொடுக்கும் இந்த பென்சில்ஸும். நம்ம ஷேட் பண்ணுறது வந்து கண்ட்ரோலாக நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ அதை தான் நான் வந்துட்டு இப்போ கிராஸ் ஹேட்சிங் அண்ட் ஹேட்சிங் மூலமாக நான் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஓரளவுக்கு லைட்டாக ஷேட் பண்ணதுக்கப்புறம் நான் பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணுறேன். அண்ட் பிளெண்டிங் டூல் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அண்டு நிறைய பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய ப்ரொஃபஷ்னலான ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறவங்க வந்துட்டு அதிகபட்சம் வந்துட்டு பிளெண்டிங் டூல் அந்த மாதிரி டூல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பென்சில் ஸ்கெட்ச்லேயே வந்துட்டு நல்ல ரியலிஸ்டிக் லுக் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இன்னும் ஸ்டூடெண்ட் தான். ஸோ வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக நம்மளும் வந்துட்டு ரியலிஸ்டிக்காக வரையலாம். அண்டு ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருப்போம். அண்ட் இப்போ வந்துட்டு மூக்கு கீழே இடத்துல எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ஷேட்ஸ் கொடுக்குறேன். அண்ட் அந்த ஷேட்ஸ் எப்படி கொடுக்கணுன்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுல்லும் நம்ம வந்துட்டு ஷேடிங் வந்துட்டு மேலே வந்துட்டு கொடுக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணது மாதிரியே நம்ம வந்துட்டு அவுட்லைன்ஸு ஷேட் கொடுக்குறோம். வேறு ஒன்றும் நம்ம பண்ண போகிறதில்ல. பிளெண்டிங் நம்ம இருக்கிற ஷேடிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஒன்றும் இருக்காது. நீங்கள் வந்துட்டு பொறுமையாக நீங்கள் பார்த்து பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ ரைட் சைடில் வந்துட்டு நான் ஃபுல்லும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நான் அந்த பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு நான் கொடுத்துட்ருக்கேன். அதாவது லெஃப்ட் சைடு எப்படி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லுமே எந்தெந்த கர்வ்ஸ் வளையுதோ அதுக்கு ரிலேட்டடாக தான் நான் வந்து கர்வ்ஸ் கொடுக்குறேன். அண்ட் இப்போ வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஷேடிங் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் நான் ஷேடிங் கொடுக்குறத பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது எந்த பக்கெட்டை வந்துட்டு எப்படி நம்ம கொடுக்கணும் ஷேடிங் அப்படின்றத வந்துட்டு ஓரளவுக்கு தெளிவாக அதிலே நம்ம போடலாம். அண்ட் லைட்டிங் இருக்கிற இடத்துக்கு நான் லைட்டாக தான் ஷேட் கொடுத்துருக்கேன். டார்க் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் டார்க் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம பிளெண்ட் பண்ணும் போதும் நம்மளுக்கு டார்க் வேணுன்ற இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக
அதிகமாகும். டார்க் கம்மியாக வேணுன்ற இடத்துல லைட்டாகவும் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு மேலேயும் நமக்கு வந்து டார்க் வேணுனாலும் நம்ம டார்க் கொடுத்துக்கலாம். அண்ட் லைட்டிங் வேணுனாலும் எரேசர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு எப்படினாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம முன்ன பின்ன நம்ம வந்து ஷேட் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்க போதில்லை. ஒவ்வொன்றும் நீங்கள் பொறுமையாக பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் பொறுமையாக ஷேட் பண்ணாலே ஓரளவுக்கு பண்ண முடியும். பிகாஸ் நான் இந்த ட்ராயிங் எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணலை, 2 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா இதுக்கு முன்னாடி போட்ட நிறையா வீடியோஸ்லலாம் நான் 1 hour தான் நான் ட்ரை பண்ணி போட்டிருப்பேன் போர்ட்ரேட் வரைகிறதுக்கு. இதில் வந்து கொஞ்சம் வந்து இன்னும் 1 hour அதிகமாக நான் எக்ஸ்ட்ரா எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு எரேசர்ஸ் யூஸ் பண்ணி லைட்டிங் வைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பிக்சரை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பிக்சரை நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வரும். நான் எங்கெங்கே ஷேடிங் கொடுக்குறேன், லைட்டு கொடுக்குறேன், டார்க் கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ லைட் அண்ட் ஷேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ட்ராயிங் பிக்கப் பண்ணிக்க முடியும். அதாவது எங்கெங்கே லைட்டிங் வருதோ அதை மட்டும் நான் எரேசர்ஸ் வச்சு கொடுத்துட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஷேட் பண்ணும் போதும் நீங்கள் பிரிச்சுக்கலாம், அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. எப்படி வேணாலும் நம்ம வந்து மெத்தடை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம லைட் அண்ட் ஷேடை நம்ம பிரித்தா போதும். இப்போ கீழே வந்துட்டு நான் ஷேடிங் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஒரு வழியாக நம்ம வந்துட்டு கீழே மவுத்துக்கிட்ட வந்துட்டு ட்ராயிங் பண்ணி ஷேட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேலன்ஸ் இருக்க ஷேடிங்லாம் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிஎஃப்ஏ என்ன யூசஸ் இருக்குது அப்படின்றத நான் வந்துட்டு வீடியோவாக போடலான்ட்டு இருக்கிறேன். அண்ட் ட்ராயிங் யூசஸ் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் என் சேனல் பிளேலிஸ்ட்டில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ கிடைக்கும். அண்ட் முக்கியமாக வந்துட்டு ஏதாவது ட்ராயிங்ஸ் மூலமாக டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.